புராணத்துல என்னதான் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் அதுல மொத்தமே 7 பேர் தான் சாகாவரம் பெற்றவர்கள். இந்த 7 பேர் யார் அப்படின்னு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். முதல்ல பரசுராமர், விஷ்ணுவோட 6வது அவதாரம் இவரு. இவருமே சாகாவரம் பெற்றவர். அடுத்தது அஸ்வத்தமன். மகாபாரதம் பார்த்த எல்லாருக்குமே இவர் யாருன்னு தெரியும். என்னதான் இவர் சாகாவரம் பெற்றிருந்தாலும் ஒரு காலத்துல அதர்ம வழியில போனவர் தான். அடுத்து ராஜபலி. இவரை மகாபலி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அசுர குலத்துல பிறந்து மிகப்பெரிய விஷ்ணு பக்தனான பிரகலாதனுடைய பேரன் தான் இந்த ராஜபலி. இவரும் சாகாவரம் பெற்றிருக்காரு. அடுத்து ஆஞ்சநேயர். இவரு வானர குலத்துல பிறந்தவர். இவருக்குமே சாகாவரம் இருக்கு. அடுத்து வேதவியாசர். இவர் தான் வேதங்களையும் மகாபாரதம் உட்பட 18 புராணங்களையும் எழுதினவர். இவருக்குமே சாகாவரம் இருக்கு. அடுத்து விபீஷ்ணன். ராமாயணத்துல வர ராவணனோட தம்பி தான் இந்த விபீஷ்ணன். இவரும் சாகாவரம் பெற்றிருக்காரு. அடுத்து கிருபாச்சாரியார். மகாபாரதம் நடந்த காலகட்டத்துல குருகுலத்துல மதிக்கத்தக்க இடத்துல இருந்தவர் தான் இந்த கிருபாச்சாரியார். இவரோட நேர்மையினால இவருக்கு சாகாவரம் கிடைச்சது. இப்படியாக 7 பேர் சாகாவரம் பெற்றிருக்காங்க புராணங்கள்ல. இந்த 7 பேரையும் சிரஞ்சீவிகள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவங்க ஒவ்வொருத்தரை பத்தியும் டீட்டெயிலா அடுத்தடுத்த வீடியோல பேச இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.